பாஜகவை வீழ்த்துவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் வேற்றுமையை மறந்து விரைந்து ஒன்றிணைய வேண்டும் என கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவில் காங்கிரஸ் மற்றும் மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஏற்பாடு செய்த மாபெரும் பொதுக்கூட்டம் கொல்கத்தாவில் உள்ள பிரிகேட் பரேட் மைதானத்தில் நடைபெற்றது. பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் 20க்கும் அதிகமான கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்று பேசினர். முதலில் குஜராத்தை சேர்ந்த பட்டிதார் இனத்திற்கு தனி இட ஒதுக்கீடு கோரி போராடிய ஹர்திக் படேலும் ஜிக்னேஷ் மேவானியும் பேசினர். தொடர்ந்து பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள ஜனநாயகத்தை காப்பதற்காக இங்கு அனைத்து தலைவர்களும் கூடியுள்ளதாக தெரிவித்தார். பாஜக ஆட்சியை மத்தியிலிருந்து அகற்றுவதே தனது போராட்டமாக இருக்கும் என்று சின்ஹா குறிப்பிட்டார். தற்போதைய பாஜக அரசு போல் பல பொய்களை வேறு எந்த அரசும் கூறியதில்லை என்ற அருண் சோரி, அரசு நிறுவனங்கள் மிக அதிகமாக சிறுமைப்படுத்தப்பட்டது இந்த ஆட்சியில்தான் என்றார். வாக்குகள் சிதறுவதால் பாஜகவுக்குத்தான் நன்மை என்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் மனு சிங்வி அதை இந்த கூட்டம் தவிர்க்க வேண்டும் என்றார். இந்த கூட்டம் ஒரு தனி மனிதருக்கு எதிரானது அல்ல என்ற முன்னாள் மத்திய அமைச்சர் ஃபரூக் அப்துல்லா நாட்டை பாதுகாப்பதற்காக கூடியுள்ளது என்றார். ஜாதி மத ரீதியிலாக பிரிவினையை தூண்டும் அரசிடமிருந்து மக்களை காக்க தியாகம் செய்வதற்கு தயாராக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கர்நாடகாவில் கட்சித் தாவலை பாஜக ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டிய கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி, மம்தா போன்று எளிதாக இருக்க வேண்டும் என தனது தந்தை கற்றுத்தந்துள்ளதாக தெரிவித்தார். புத்தாண்டில் நமக்கு புதிய பிரதமர் கிடைப்பார் என்று கூறிய சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளுடன் மத்திய அரசு கூட்டணி சேர்ந்துள்ளது என்றார். இணைந்து தாக்கப்படுவதால் தலித் சமுதாயமும் ஒதுக்கப்படுவதால் இஸ்லாமிய சமுதாயமும் மிகுந்த அழுத்தத்தை சந்திப்பதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டார். பப்ளிசிட்டியை விரும்பும் பிரதமர் மோடி செயல்படும் பிரதமராக இல்லை என்ற ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இந்த அரசு கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கிறது என குற்றம் சாட்டினார். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளின் நலனை காப்பதற்காகவே இங்கு கூடியுள்ளோம் என்ற தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் பிரதமர் பதவிக்கு போட்டியில்லை என்றார். மோடி அரசுக்கு எதிராக தலைவர்களை ஒருங்கிணைக்கும் முக்கிய கூட்டம்தான் இந்த பொதுக்கூட்டம் என்ற சோனியா காந்தியின் செய்தியை படித்த மக்களவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆண்டுதோறும் 2 கோடி பேருக்கு வேலை வழங்குவதாக பிரதமர் மோடி கூறிய நிலையில் 1.5 கோடி பேர் வேலையை இழந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு எதிராக அனைத்து மத்திய அரசு அமைப்புகளும் பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டிய முன்னாள் பிரதமர் தேவகவுடா, அனைத்து எதிர்க்கட்சிகளும் வேற்றுமையை மறந்து விரைந்து ஒன்றிணைய வேண்டும் என்றார். கூட்டத்தில் பங்கேற்று பேசிய நடிகரும் பாஜக எம்பியுமான சத்ருகன் சின்ஹா, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கட்சியின் முடிவு அல்ல என்றார். உண்மையை பேசினால் எதிர்ப்பாளர் என்பதா என கேள்வி எழுப்பினார். இறுதியாக பேசிய மம்தா பானர்ஜி, மாநில அரசுகள் மேற்கொண்ட பணிகளுக்குரிய வெற்றியை மத்திய அரசு தனதாக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். அரசியல் சாசனம், சட்டம் என அனைத்தையும் மாற்றும் மோடி அரசு மாற வேண்டிய நேரம் இது என குறிப்பிட்ட மம்தா, வேலைகளே இல்லாதபோது 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி என்ன பயன் என்றார். எதிர்க்கட்சிகள் கூட்டணியில் தலைவர் எவரும் இல்லை என்ற பாஜகவின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த மம்தா, தங்களது மெகா கூட்டணியில் அனைவருமே தலைவர்கள்தான் என்றார். சிபிஐ, அமலாக்கத்துறை, ரிசர்வ் வங்கி என அனைத்து நிறுவனங்களையும் மோடி அரசு சிறுமைப்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டிய மம்தா, பாஜகவுக்கு வாக்களித்தால் மக்களின் பணம் திரும்ப கிடைக்காது என்றார். மக்கள் ஏற்கனவே முடிவு செய்துவிட்ட நிலையில் பாஜகவுக்கு இனி நல்ல காலம் இல்லை என்றும் மம்தா குறிப்பிட்டார். விரைவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் 2வது சுதந்திர போராட்டம் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதில் பாஜகவை அகற்ற எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் வங்க மொழியில் தனது உரையை துவங்கிய திமுக தலைவர் ஸ்டாலின், இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்த வீரமிகு இனங்களில் தமிழகமும் வங்கமும் முக்கியமானது என்றார். வங்கத்து புலிகளே, இந்தியாவின் 2வது சுதந்திர போராட்டம்தான் மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக போர்க்களம். இந்தியாவின் ஒற்றுமையை குலைத்து மக்களிடம் மோதல் போக்கை உருவாக்கி மதவாத இந்தியாவை உருவாக்க நினைக்கும் நச்சு சக்திகளான பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து நாட்டை மீட்பதுதான் சுதந்திர போராட்டம் என்று நான் சொல்லுகிறேன். தனக்கு எதிரிகளே இல்லை என்று கூறி வந்த பிரதமர்,
தற்பொழுது எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்துள்ளதால் அச்சமடைந்துள்ளதாக மு.க.ஸ்டாலின் கூறினார். நம்முடைய ஒற்றுமை நரேந்திர மோடியை பயங்கொள்ள வைத்துள்ளது. ஒற்றுமையை காப்போம், அதன் மூலம் இந்தியாவை காப்போம் என்பதுதான். என்னிடம் சிலர் கேட்கிறார்கள், நரேந்திர மோடியை நீங்கள் ஏன் கடுமையாக விமர்சிக்கிறீர்கள் என்று, அவர் உங்களுக்கு என்ன இடைஞ்சல் கொடுத்தார் என்று கேட்கிறார்கள். எனக்கு ஒருவர் உதவி செய்கிறாரா இடைஞ்சல் செய்கிறாரா என்பது முக்கியமல்ல. நாட்டு மக்களுக்கு ஒருவர் உதவி செய்கிறாரா இடைஞ்சல் செய்கிறாரா என்பதுதான் முக்கியம். பாஜக ஆட்சி ஊழல் புகாரற்றது என பிரதமர் பேசி வருவதாக கூறிய மு.க.ஸ்டாலின், ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம், பண மதிப்பிழப்பு உள்ளிட்டவற்றில் ஊழல் நடைபெறவில்லையா என வினவினார். ஊழலை பற்றி நரேந்திர மோடி பேசலாமா? কালো টাকা উদ্ধারের নামে 500 টাকা 1000 টাকা নোট বাতিল করা পিছনে দুর্নীতি নেই? এ দুর্নীতি ব্যক্তি করে হয়েছিল. நரேந்திர மோடியின் ஆட்சியில் அதிகாரம் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டதைப் போல ஊழலும் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் ஊழலுக்கு வழிவகுக்கும், அதிக அதிகாரம் அதிக ஊழலுக்கு வழிவகுக்கும். அதுதான் மோடியின் ஆட்சியில் நடக்கிறது. பாஜகவை வீழ்த்துவதற்கு அனைத்து மாநில கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் என்ற ஸ்டாலின், தனியாக இருந்தால் அவர்களை வீழ்த்த முடியாது என்றார். நமது ஒற்றுமை மோடியை வீழ்த்தும் என்றும், நமது ஒற்றுமை இந்தியாவை காப்பாற்றும் என்றும் அவர் கூறினார். மு.க.ஸ்டாலினின் உரைக்கு நன்றி தெரிவித்த மமதா பானர்ஜி, தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும் என்றும், அதற்காக முன்கூட்டியே வாழ்த்து தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். ஸ்டாலினின் பேச்சு குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் தமிழிசை, தமிழை மட்டுமே பேசுவேன் என்ற ஸ்டாலினை பிரதமர் மோடி வங்கமொழி பேச வைத்துள்ளதாக தெரிவித்தார். தமிழை தவிர வேறு மொழியை கற்க மாட்டோம் என்று சொன்ன ஸ்டாலினை வங்கமொழி பேச வைத்திருக்கிறார் மோடி அவர்கள். அதே போல பெரியாரை மட்டுமே பேசிக் கொண்டிருந்த ஸ்டாலினை விவேகானந்தரை பற்றி பேச வைத்திருக்கிறார் மோடி அவர்கள். மாநில சுயாட்சியை பற்றி பேசிக் கொண்டிருந்த ஸ்டாலினை ஒன்றுபட்ட இந்தியா என்று பேச வைத்திருக்கிறார் மோடி. கொல்கத்தாவில் உருவாகியுள்ள கூட்டணியை உருக்குலைந்த கூட்டணி, உருப்பெறாத கூட்டணி என்றும் தமிழிசை கூறினார். எதிர்க்கட்சிகளின் மெகா கூட்டணி மக்களுக்கு எதிரானது என பிரதமர் நரேந்திர மோடி சாடியுள்ளார். ஊழல் தடுப்பு நடவடிக்கையால் ஆத்திரமடைந்தோர் உருவாக்கியதே மெகா கூட்டணி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தின் 3வது நாளான இன்று சூரத்தில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதலாவது தனியார் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி தொழிற்சாலையை அவர் திறந்து வைத்தார். L&T நிறுவனம் கொரிய நிறுவனத்துடன் இணைந்து இங்கு 4500 கோடி ரூபாய் மதிப்புள்ள பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்ய உள்ளது. ஆலையை திறந்து வைத்த பின்னர் ஆலையின் உள்கட்டமைப்பு வசதிகளை பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் பார்வையிட்டனர். மேலும் K9 வஜ்ரா பீரங்கியில் ஏறி பிரதமர் பார்வையிட்டார். குஜராத் மாநிலம் சில்வசா, தாதர், நாகர் ஹவேலி ஆகிய பகுதிகளில் அமையவுள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய அவர், கடந்த ஆட்சியின் போது 5 ஆண்டுகளில் 25 லட்சம் வீடுகள் மட்டுமே கட்டப்பட்டதாகவும், தற்போது தனது ஆட்சியில் 1.25 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் அமைத்துள்ள மெகா கூட்டணி தனக்கு எதிரானது அல்ல என்றும், மக்களுக்கு எதிரானது என்றும் அவர் கூறினார். ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் சிலருக்கு ஆத்திரமூட்டியுள்ளதாக கூறிய அவர், தான் மக்களின் பணத்தை அவர்களை திருடவிடாமல் தடுத்துள்ளதாகவும் கூறினார். இதனால் அவர்கள் அனைவரும் இணைந்து மெகா கூட்டணியை தற்போது உருவாக்கியுள்ளதாகவும் பிரதமர் புகார் கூறினார். साथियों, ये महागठबंधन सिर्फ मोदी के खिलाफ ही नहीं, ये देश की जनता के भी खिलाफ है. अभी तो ये पूरी तरह साथ आए भी नहीं, लेकिन हिस्सेदारी पर कैसे मोलभाव चल रहे हैं. பாஜகவின் ஒரே நோக்கம் வளர்ச்சி மட்டுமே என்றும், நாட்டில் உள்ள 130 கோடி மக்களுக்காகவும் பாஜக உழைக்க விரும்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
சென்னையில் வண்ணாரப்பேட்டை டிஎம்எஸ் இடையேயான பாதையில் இந்த மாத இறுதியில் மெட்ரோ ரயில் சேவை நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ரயில் பாதையில் மெட்ரோ ரயில் ஆணையர் தலைமையில் 3 நாட்களுக்கு ஆய்வுப் பணிகள் நடைபெறவுள்ளன. 2006-2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதன் விளைவாக 2009 ஆண்டு சுமார் 16,000 கோடி ரூபாய் செலவில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த மெட்ரோ ரயில் சேவை முதற்கட்டமாக கோயம்பேடு ஆலந்தூர் இடையே தொடங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சென்ட்ரல் விமான நிலையம், பரங்கிமலை விமான நிலையம் டிஎம்எஸ் இடையே மெட்ரோ ரயில் சேவை விரிவாக்கப்பட்டு ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தன. அந்த வரிசையில் டிஎம்எஸ் வண்ணாரப்பேட்டை இடையே மெட்ரோ ரயில் சேவைக்கான பணிகள் தற்பொழுது நிறைவடைந்துள்ளன. இந்த வழித்தடத்தில் பாதுகாப்பு வசதிகள், பயணிகளுக்கான வசதிகள் உள்ளிட்டவை குறித்து மெட்ரோ ரயில் பாதுகாப்பு ஆணையர் மனோகரன் தலைமையில் 3 நாட்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. டிஎம்எஸ் வண்ணாரப்பேட்டை இடையே ஆன 10 கிலோமீட்டர் தூரத்தில் 1000 விளக்கு, எல்ஐசி, அரசினர் தோட்டம், சென்ட்ரல், உயர்நீதிமன்றம், மண்ணடி ஆகிய இடங்களில் ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 3 நாட்கள் நடக்கும் சோதனையில் ஒரு நாள் அதிவேகமாக மெட்ரோ ரயிலை இயக்கியும் சோதனை செய்யப்பட உள்ளது. இந்த மாத இறுதிக்குள் வண்ணாரப்பேட்டை டிஎம்எஸ் இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாக மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவித்தனர். இனாகரேஷன் ஆஃப் சிஎம்ஆர் எம்டி சிஎம்ஆர் தான் அவங்க மற்றவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு அவங்க செய்வாங்க. நாங்கள் இதை செக் பண்ணிட்டு எல்லாமே ஆத்தரைசேஷன் எல்லாமே சரியாச்சுன்னா ஆத்தரைசேஷன் கொடுத்துருவோம். இல்லைன்னா நாங்கள் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி இது எக்ஸ்ட்ராவோ பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ரைட், அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க ட்ரெயினை ரன் பண்ணலாம். ரன் பண்றது வந்து எப்போ ஓட்டம் தொடங்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து பொலிட்டிக் மேபி எப்படி வந்து மற்ற கன்சிடரேஷன்லாம் பார்த்துட்டாங்க. திட்டம் செயல்படுத்தப்பட்டால் வண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர், தண்டையார்பேட்டை, ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து விமான நிலையத்திற்கு 45 நிமிடங்களில் சென்றடைய முடியும். டிஎம்எஸ் வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் பாதை திட்டம் நிறைவேற்றப்படுவதன் மூலம் முதற்கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணி நிறைவடைந்துள்ளது. மதுரையில் 356 கோடி ரூபாய் மதிப்பிலான ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளுக்கு துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அடிக்கல் நாட்டினார். 18 மாதங்களில் மதுரை சிட்னி போலாகும் என அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மதுரையில் 1020 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. முதற்கட்டமாக 356 கோடி ரூபாய் செலவில் மதுரையை சீர்மிகு நகரமாக மாற்ற மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். இன்றைக்கு இந்த மதுரை கலாச்சாரத்தின் பெயர் சொல்லக்கூடிய நகரம். இந்த கலாச்சார நகரம் சிட்னியை போல், ஆஸ்திரேலியாவுக்கு சிட்னியை போல் வளரப்போகிறது என்று சொன்னேன். கேலி கிண்டல் பேசியவர்களுக்கு 18 மாதம் மட்டும் பொறுத்துருங்க. 18 மாதத்துல இந்த வைகை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு. நிகழ்ச்சியில் பேசிய பன்னீர்செல்வம் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளால் போதிய குடிநீர் வசதி, தடையில்லா மின்சாரம், வீட்டு வசதி, சுகாதார திட்டங்கள் உள்ளிட்டவை கிடைக்கும் என்றார். ஸ்மார்ட் சிட்டி பணிகளை திட்டமிட்டபடி 18 மாதத்திற்கு முன்பே முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பொது இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். அதிகமான விளையாட்டு மைதானங்கள், மிக அதிகமான பூங்காக்கள், உலக தரமான நடைபாதைகள், சைக்கிள் பாதைகள் ஆகியவை உருவாக்கப்பட்டு மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படும். புராதன சின்னங்கள் பாதுகாக்கப்படும். அவை அமைந்துள்ள பகுதிகள் மேம்படுத்தப்படும். புராதன சின்னங்களை இணைத்திடும் வழித்தடங்கள் அமைக்கப்படும். ஆற்றங்கரைகளும் ஆற்று முகப்புகளும் மேம்படுத்தப்படும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஒதுக்கும் நிதியிலிருந்து 159 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் பெரியார் பஸ் நிலையம் அருகில் உள்ள வணிக வளாகத்துடன் இணைக்கப்பட்டு நவீனமயமாக்கப்படுகிறது. 81 கோடி செலவில் ராஜாமில் சாலை முதல் குருவிக்காரன் சாலை வரை உள்ள வைகை ஆற்றங்கரை புனரமைக்கப்படுகிறது. 40 கோடி ரூபாய் செலவில் பழைய சென்ட்ரல் மார்க்கெட் பகுதியில் நவீன வாகன நிறுத்துமிடம், அங்கன்வாடி மையம் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான தகவல் மையம் அமைக்கப்படுகிறது. புராதன சின்னங்களை இணைக்கும் வகையில் புராதன வழித்தடம் அமைக்க 21 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி 4 சித்திரை வீதிகளை மேம்படுத்த 15 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.
மேலும் 12 கோடி ரூபாய் செலவில் திருமலை நாயக்கர் மஹாலை சுற்றியுள்ள பகுதியை மேம்படுத்துதல், 2 கோடி செலவில் பெரியார் பஸ் நிலையம் அருகில் சுற்றுலா பயணிகளுக்கு தகவல் மையம் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நீங்கள் குடிக்கும் ஒவ்வொரு பீர் மூலமும் ஒரு பசு பாதுகாக்கப்படுவதாக கருதும் அம்மாநில அரசு பீருக்கு கூடுதலாக விதிக்கப்பட்டுள்ள வரி மூலம் பசு பாதுகாப்பு மையங்கள் அமைக்க முடிவு செய்துள்ளது. பசுக்களை பாதுகாப்பதில் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசு தீவிரம் காட்டி வருகிறது. பசு பாதுகாப்பு மையங்களை நிர்வகிப்பதற்கு போதிய நிதி தேவைப்படும் நிலையில் மது வகைகளுக்கு கூடுதல் வரி விதிப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் வெளிநாட்டு மதுபாட்டில் ஒன்றுக்கு கூடுதலாக 10 ரூபாயும் ஒவ்வொரு பீர் பாட்டிலுக்கும் கூடுதலாக 5 ரூபாயும் வரி விதிப்பது என முடிவு செய்யப்பட்டது. இதுபோல மது தயாரிக்கும் ஆலைகளுக்கும் கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது. பீர் முதல் பிராந்தி, விஸ்கி உள்ளிட்ட மது வகைகளுக்கு பாட்டில் ஒன்றுக்கு 1 ரூபாய் முதல் 3 ரூபாய் வரை வரி விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதிலிருந்து குறைந்த விலை பீர் வகைகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதிக்கான அனுமதி பெற்று உத்தரப்பிரதேசத்தில் தயாரிக்கப்படும் மது வகைகளுக்கும் பாட்டில் ஒன்றுக்கு 50 காசுகள் முதல் 2 ரூபாய் வரி விதிக்கப்படுகிறது. இந்த கூடுதல் வரி மூலம் பெறப்படும் 165 கோடி ரூபாய் பசு பாதுகாப்பு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என கலால்துறை அமைச்சர் ஜெய் பிரதாப் சிங் தெரிவித்துள்ளார். ஆயுதப்படையில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் வகையில் ராணுவ காவல்துறையில் பெண்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆயுதப்படையில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் ராணுவ காவல்துறையில் காவலர்கள் உள்ளிட்ட பணியிடங்களில் பெண்களை பணியமர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மொத்த பணியிடங்களில் 20 விழுக்காடு இடங்கள் பெண்களுக்காக ஒதுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறு பணியமர்த்தப்படும் பெண்கள் பாலியல் வன்கொடுமை, திருட்டு போன்ற குற்ற சம்பவங்கள் குறித்து விசாரிப்பார்கள். தேவையின் அடிப்படையில் உள்ளூர் காவல்துறையினருக்கு உதவுவது, போர் கைதிகளை கையாள்வது, போர்க்காலங்களில் சரக்கு போக்குவரத்தை மேற்கொள்வது, ராணுவ வீரர்களை சட்டங்களை மீறாமல் இருப்பதற்காக கண்காணிப்பது போன்ற பணிகளை இவர்கள் ஈடுபடுவார்கள். ராணுவத்தில் இதுவரை அதிகாரிகள் மட்டத்தில் மட்டுமே பெண்கள் நியமிக்கப்பட்டு வந்த நிலையில் முதன்முறையாக கீழ்நிலை பணிகளுக்கு பெண்களை நியமிப்பது என்ற வரலாற்று சிறப்புமிக்க முடிவை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு தேவையான உபகரணங்களை தயாரிக்கும் பணியில் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இறங்கியுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு இப்போது. मां भारत का कोई संतान, चाहे बेटा हो या बेटी, कोई भी हो सकता है, वे अंतरिक्ष में जाएंगे. பிரதமரின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் கடிகாரம் துடிக்கத் தொடங்கியது. அடுத்த 2 ஆண்டுகளில் 3 இந்தியர்கள் விண்வெளிக்கு சென்று 1 வாரம் தங்கியிருந்து பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும். ககன்யான் என்று பெயரிடப்பட்ட இந்த பயணத்திற்கான வாகனம் இந்தியாவின் வெற்றிகரமான உள்நாட்டு தயாரிப்பான GSLV ராக்கெட். GSLV தனது திறமையை நிரூபித்திருந்தாலும் மற்ற உபகரணங்களை தயாரித்து சோதனை செய்யும் சவாலான பணியில் இஸ்ரோ இறங்கியுள்ளது. விண்வெளிக்கு செல்லும் அந்த 3 பேரை அடையாளம் காணும் பணி இந்திய விமானப்படைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த 3 பேரில் ஒரு பெண்ணும் இடம்பெறுவார் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் அவர்களை அடையாளம் கண்டு பயிற்சியளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது விமானப்படை. வெற்றிடமான விண்வெளியில் அதற்கான பிரத்யேகமான உடையை அணியாவிட்டால் மனிதர்கள் வெடித்துச் சாவார்கள். குஜராத் மாநிலம் வதோதராவில் உள்ள தனியார் நிறுவனம் இந்த உயிர்காக்கும் உடையை இஸ்ரோவுடன் இணைந்து தயாரிக்க தொடங்கியுள்ளது. மற்ற நாட்டு விண்வெளி வீரர்கள் அணியும் உடையை விட இந்தியர்கள் அணியப் போகும் உடை 20% எடை குறைவு. விண்வெளி வீரர்களின் உடல் செயல்பாட்டை கண்காணிக்கும் நவீன கருவிகளும் இதில் பொருத்தப்பட உள்ளன. மனிதனை விண்ணுக்கு அனுப்புவதை விட அவனை பத்திரமாக பூமிக்கு திரும்பச் செய்வது கடினமான பணி. ஈர்ப்பு விசையின் வேகத்தில் வளிமண்டலத்தை கிழித்துக் கொண்டு வரும் விண்பேழை மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி பாயும். இந்த வேகத்தை 40 கிலோமீட்டராக குறைத்து பேழையை பத்திரமாக அரபிக்கடலில் மிதக்க விடும் பணி பாராஷூட்டை சார்ந்தது. இந்த உயிர்காக்கும் உபகரணத்தை ஆக்ராவில் செயல்படும் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் தயாரித்து வருகிறது. இந்திய ராக்கெட்
இந்திய பேழை, இந்திய உடை, இந்திய பாராஷூட் ஆகியவற்றை பயன்படுத்தினாலும் விண்வெளிக்கு மனிதனை முதலில் அனுப்பும் இந்தியா அதற்கான பயிற்சிகளை வெளிநாடுகளிடமிருந்தே பெறவுள்ளது. அனைத்தும் எதிர்பார்த்தபடி சரியாக நடக்கும் பட்சத்தில் 2021ஆம் ஆண்டின் இறுதியில் இந்தியர்கள் விண்வெளியில் மிதப்பார்கள். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு அளிப்பதை எதிர்த்து திமுக வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் தாங்களும் தனியாக வழக்கு தொடர உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டத்திற்கு தமிழகத்தில் திமுக, விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் இந்த சட்டத்திற்கு எதிரான சட்ட போராட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பாக சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆ. ராசா, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் நலிந்த உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவதை எதிர்த்து போராட்டங்களை நடத்துவது என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, 5 மாநில தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை தொடர்ந்து உயர் சாதியினரின் வாக்குகளை பெறுவதற்காக இந்த யுக்தியை பாஜக பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஏழைகளிலே எல்லா ஏழைகளுக்கும் கொடுப்பதற்கும் அவர்கள் முன்வரவில்லை. இடஒதுக்கீடு என்பது வறுமையை போக்கக்கூடிய திட்டம் அல்ல என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றமும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. வறுமையை போக்குவதற்கு அவருக்கு 100 நாள் வேலை திட்டம் கொடுக்கட்டும். அதில் நாம் யாருக்கும் இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும்னு நாம் கேட்கல. அதில் எந்த ஏழையும் உயர் ஜாதிக்காரர் யாரும் 100 நாள் வேலை திட்டத்துக்கு வர்றதே கிடையாது. பூராமே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. பொருளாதார ரீதியில் 10% இடஒதுக்கீடு வழங்குவது அரசியல் சாசனத்திற்கு எதிராக இருப்பதால்தான் அதனை எதிர்ப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை அம்சங்களை இது பாதிக்கிறது. ஈக்குவாலிட்டி என்பது, அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்படுகிற ஈக்குவாலிட்டி என்பது சோஷியல் இன்ஜஸ்டிஸ், சமூக ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு வாய்ப்பு தான். அதை அடிப்படையாக கொண்டிருக்கிற இடஒதுக்கீடு அதை பாதிக்க செய்யக்கூடிய வகையில் இது அமைந்திருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆ. ராசா, நலிந்த உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு கொண்டு வருவதை எதிர்த்து போராட்டம் நடத்துவது குறித்து திமுக தலைவர் மு. க. ஸ்டாலினிடம் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். சட்ட போராட்டம் மட்டுமாக இல்லாமல் இது மக்கள் போராட்டமாக மாற வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி விரைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மேற்கு வங்காளத்துக்கு சென்றிருக்கிறார். அவர் வந்ததற்கு பிறகு அவரோடு கலந்து பேசி அது எப்படிப்பட்ட போராட்டமாக இருக்கும் என்பதை திமுக முடிவு செய்யும். பொருளாதார ரீதியில் 10% இடஒதுக்கீடு வழங்குவதை எதிர்த்து நடைபெறும் அனைத்து போராட்டங்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வலியுறுத்தியுள்ளார். சட்டக்கதிர் என்ற மாத இதழின் வெள்ளி விழா நிகழ்ச்சி கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்ட மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய ஆளுநர், தமிழை அலுவல் மொழியாக மாற்ற கொள்கை முடிவை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். Tamil also came to be adopted as the language for writing judgments in the subordinate courts. Subsequent to this, the government of Tamil Nadu took the policy decision to approach central government for the use of Tamil as a court language in the High Court of Madras. It was in these circumstances that it was felt that a law journal in Tamil was necessary to make lawyers, law students and a common public familiar with the legal terminology in Tamil. கோடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் திமுக சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டவர்களான சயன் மற்றும் மனோஜுக்கு ஜாமீன் உத்தரவாதம் அளித்தவர்கள் திமுகவினரை என்பதன் மூலம் அவர்களின் முகமூடி கிழிந்துள்ளதாக சாடினார். சதிகளுக்கு பின்னால் முழுமையளவுக்கு பின்னணி இருப்பது திமுக என்பது ஒரு வெட்ட வெளிச்சமாக தெரிகின்ற ஒன்று. அதனால தான் சொன்னேன், இப்போ பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சு. அதனால் இது தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர்வார்கள். எனவே எந்த ஒரு வகையிலும் அம்மாவுடைய அரசை
வீழ்த்த வேண்டும் என்ற அந்த நினைப்பை தாங்கி, அது நினைப்பு மட்டும்தான், வேற எந்த நினைப்புமே இல்லை, அதை தாங்கி முழுமையான அளவுக்கு தோல்வி கண்டு முடியாதவர்கள் இந்த ஆயத்தை எடுத்திருக்காங்க. மெக்சிகோவில் பெட்ரோலிய குழாய் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் சிக்கி 21 பேர் உயிரிழந்தனர். 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மெக்சிகோவின் ஹிடால்கோ மாகாணத்தில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது. இங்கிருந்து எண்ணெய் எடுத்துச் செல்லப்படும் குழாயில் கசிவு ஏற்பட்டது. இதை அறிந்த அப்பகுதி மக்கள் பெட்ரோலை எடுக்கச் சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக எண்ணெய் குழாய் வெடித்து தீப்பற்றியதில் 21 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 60க்கும் மேற்பட்டோர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக ஹிடால்கோ மாகாண ஆளுநர் உமர் ஃபயத் தெரிவித்துள்ளார். இந்த விபத்துக்கான காரணம் தெளிவாக இதுவரை தெரியாத போதும் பெட்ரோலிய கொள்ளை கும்பல் எண்ணெய் குழாயை துளையிட்டு லாரியில் ஏற்ற முயற்சித்த போது விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற கும்பலுக்கு மக்கள் உடந்தையாக இருக்க வேண்டாம் என்றும் ஹிடால்கோ ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் 2வது சந்திப்பு வரும் பிப்ரவரி மாத இறுதியில் நடைபெறும் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. வரலாற்றில் முதன் முறையாக சிங்கப்பூரில் கடந்த 2018ஆம் ஆண்டு டிரம்ப் மற்றும் கிம் ஜாங் உன்னின் சந்திப்பு நடைபெற்றது. வடகொரியா அணு ஆயுதங்களை கைவிடுவது தொடர்பான இந்த சந்திப்பு உலக அளவில் பெரும் பேசுபொருளாக உருவெடுத்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களும் மீண்டும் சந்தித்து உரையாடுவது தொடர்பாக வடகொரியா பேச்சுவார்த்தைக்கு தலைவர் கிம் ஜாங் சோல் வாஷிங்டனில் டிரம்பை சந்தித்து பேசினார். 1.5 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்புக்கு பிறகு பிப்ரவரியில் இரு நாட்டு தலைவர்கள் மீண்டும் சந்திப்பார்கள் என்றும் சந்திக்கும் இடம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெள்ளை மாளிகை பதிவிட்டுள்ளது. முன்னதாக அமெரிக்க உள்துறை அமைச்சர் மைக்கேல் பாம்பியோவும் கிம் ஜாங் சோல் சந்தித்து உரையாடினர். விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கும் நதிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கடலூரில் தீர்த்தவாரி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பொங்கல் பண்டிகை நீட்சியாக தை மாதத்தின் 5வது நாளில் நதிகளில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கடலூரில் உள்ள கெடிலம், தென்பெண்ணை ஆகிய ஆறுகளில் தீர்த்தவாரி திருவிழா களை கட்டியது. தென்பெண்ணை ஆற்றின் 2 கரைகளிலும் உள்ள 50க்கும் மேற்பட்ட ஊர்களில் அமைந்துள்ள கோவில்களின் உற்சவர்கள் பல்வேறு வாகனங்கள் மூலமாக வந்து ஆற்றில் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் மற்றும் பரிவார தெய்வங்களின் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இறுதியாக அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு சுவாமிகள் காட்சியளித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஒவ்வொரு உற்சவருக்கும் கற்பூரமேற்றியும் தேங்காய் உடைத்தும் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். ஒரே இடத்தில் அனைத்து தெய்வங்களும் காட்சியளித்ததை கண்டது மனதிற்கு நிம்மதி அளித்ததாக பக்தர்கள் தெரிவித்தனர். மறுபடி பார்த்தா நம்ம ஒவ்வொரு கோயிலுக்கு போய் ஒவ்வொரு சாமி கும்பிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆற்று திருவிழாண்டுக்கு மட்டும் எல்லா சாமிகளும் இந்த இடத்துல இந்த ஆற்று இந்த ஆத்தங்கரை ஓரத்தில் வந்து இருக்கிறதுனால ஒரு சாமியும் நாங்கள் எல்லாத்தையும் இந்த ஒரே இடத்துல பார்த்து நாங்கள் வணங்குறோம். மேற்கொண்டு இருக்கிற கடைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு மாறுதல் கிடைச்சிருக்கு. டெய்லி வீட்டில் இருக்கிறதோட இந்த இடத்துல வரும்போது இன்னைக்கு ஒரு மாறுதல் கிடைச்சிருக்கு. பொங்கல் ஆற்று விழாவை தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறது. கல்யாணம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்து பார்க்குறேன். இங்கே எல்லா ஒரு சாமியும் வந்திருக்கு. இங்கே இவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்கன்றதே நான் இப்போ தான் ஆற்று விழாவில் இவ்வளோ பேர் வருவாங்கன்றதே நான் இப்போ தான் பார்க்குறேன். தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்காக 50க்கும் மேற்பட்ட உற்சவர் சிலைகள் ஆற்றில் நிறுத்தி வைக்கப்பட்ட அழகினை பக்தர்கள் மட்டுமின்றி ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கடலூரில் இருந்து செய்தியாளர் பிரேம் ஆனந்த். சமூக வலைதளங்களில் பிரபலமாகி வரும் 10 ஆண்டு சவாலில் சின்னத்திரையில் அறிமுகமாகிய திரைத்துறை நட்சத்திரங்களும் பங்கேற்று கலக்குகின்றனர். தமிழ் திரைத்துறையில் கால் பதித்திருக்கும் இயக்குநர்கள், நடிகர்கள், இசையமைப்பாளர்கள் உள்ளிட்ட பன்முக தன்மையுடையவர்கள் சின்னத்திரை கலைஞர்களாக வலம் வந்துள்ளனர்.
குறும்பட இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ், அவரிடம் வேலை பார்த்த ஒளிப்பதிவாளரும் தற்போதைய இயக்குனருமான மணிகண்டன், நடிகர்கள் விஜய் சேதுபதி, பாபி சிம்ஹா, இசையமைப்பாளர் ராஜேஷ் முருகேசன், இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் ஆகியோர் இன்று தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாதவர்களாக உருவாகியுள்ளனர். தற்போது இணையத்தில் பிரபலமாகி வரும் 10 ஆண்டு சவாலில் இவர்கள் ஒன்றாக இணைந்து எடுத்த புகைப்படம் ஒன்று வைரலாகி வருகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இவர்களின் வாழ்க்கை முறை இன்று அடியோடு மாறி புதிய சகாப்தத்தை படைத்து வருகின்றனர். திரைத்துறை ரசிகர்களை குறும்படங்கள் மூலமாக கவர்ந்த கார்த்திக் சுப்புராஜ் தமிழ் திரைத்துறையில் பீட்சா படம் மூலம் தடம் பதித்தார். தன்னுடைய குறும்பட நடிகர் விஜய் சேதுபதியை பீட்சா படத்தில் நடிக்க வைத்து ரசிகர்களின் பாராட்டையும் பெற்றார் கார்த்திக் சுப்புராஜ். கார்த்திக் சுப்புராஜிடம் ஒளிப்பதிவாளராக இருந்த மணிகண்டனின் இயக்கத்தில் வெளியான காக்கா முட்டை திரைப்படம் தேசிய விருது பெற்றது. குறும்பட இயக்குநராக இருந்த அல்போன்ஸ் புத்திரன், நேரம், பிரேமம் போன்ற கலகலப்பான படங்களை தந்துள்ளார். இந்த 2 திரைப்படங்களுக்கும் கார்த்திக் சுப்புராஜிடம் இசையமைப்பாளராக இருந்த ராஜேஷ் முருகேசனே இசையமைத்து தந்தார். 10 ஆண்டு இடைவெளியில் ஏற்பட்ட மாற்றங்கள் இவர்களின் திரைத்துறை கனவை நனவாக்கியதுடன் பல்வேறு பரிணாமங்களில் தங்களுடைய திறமைகளையும் வெளிக்காட்டி ரசிகர்களை கவர்ந்து வருகின்றனர். மனைவியின் தற்கொலைக்கு காரணமான வழக்கில் சிறைக்கு சென்று திரும்பியவர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததால் மாமியாரே பெட்ரோல் ஊற்றி எரித்த கொடூரம் சீர்காழியில் நடந்துள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த நாதல்படுகை கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் அவரது மனைவி தற்கொலை வழக்கில் கைதாகி அண்மையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் சட்டநாதபுரம் திருமுருகன் காலனியில் உள்ள தனது மாமியார் வீட்டில் எரிந்த நிலையில் அவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். உயிருக்கு அஞ்சி தானே பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொன்று விட்டதாக அவரது மாமியார் ஆண்டாள் காவல் நிலையத்தில் சரணடைந்து வாக்குமூலம் அளித்துள்ளார். இது தொடர்பான விசாரணையில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டநாதபுரத்தைச் சேர்ந்த ஆண்டாள் மகள் ரம்யாவை கணேசன் திருமணம் செய்து கொண்டுள்ளார். ஆனால் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான அவர் தனது மனைவி கண்முன்னே மாமியாருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதனால் மனமுடைந்த ரம்யா கடந்த ஜூலை மாதம் தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த கணேசன் மீண்டும் தனது மாமியாரிடம் அடிக்கடி பணம் கேட்டு மிரட்டி வந்ததோடு அவரை பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளார். வெள்ளிக்கிழமை இரவு குடிபோதையில் மாமியார் வீட்டிற்கு சென்ற கணேசன் 2 லிட்டர் பெட்ரோல் மற்றும் கத்தியை வைத்துக் கொண்டு மாமியாரை கொலை செய்து விடுவதாக மிரட்டி பின்னர் கணேசன் போதையில் சற்று அசந்து கிடந்த போது அவர் மீது பெட்ரோலை ஊற்றி சூடத்தை கொளுத்தி வீட்டிற்குள் போட்டுவிட்டு தப்பியுள்ளார். இதையடுத்து சந்தேக வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் ஆண்டாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 8க்கு மென்றில் தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஆட்சியை கலைப்போம் என்ற அச்சம் ஆளுங்கூட்டணிக்கு வேண்டாம் என கர்நாடக மாநில பாஜக தலைவர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பெங்களூருவில் உள்ள ஈகிள்டன் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் மேலும் 2 நாட்களுக்கு அங்கு தங்கி இருப்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கர்நாடக மாநில அரசை கவிழ்க்க மாட்டோம் என்றும், எனவே காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சிகள் பயப்பட தேவையில்லை என்றும் கர்நாடக மாநில பாஜக தலைவர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். பாஜகவினர் மாநிலம் முழுவதும் சென்று விவசாயிகளை சந்திக்க உள்ளதாகவும் எடியூரப்பா கூறியுள்ளார். திரைப்படங்களை திருட்டுத்தனமாக பதிவு செய்வோருக்கு கடும் தண்டனை விதிப்பதோடு மட்டுமின்றி கடும் அபராதமும் விதிக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மும்பையில் அமைக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முதலாவது சினிமா அருங்காட்சியகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்து பேசினார். அப்போது திரைப்பட படப்பிடிப்பு தொடர்பான அனுமதிகளுக்கு விரைவில் ஒற்றை சாளர முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றார். மேலும் திரைப்படங்களை திருட்டுத்தனமாக பதிவு செய்து வெளியிடுவோருக்கும் தண்டனையுடன் கடும் அபராதமும் விதிக்கப்படும் என்றும் மோடி கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்காக தமிழகத்தில் பரப்புரை மேற்கொள்ளும் முன்பு டெல்லியில் பாஜக நிர்வாகிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார். ஜனவரி 27ஆம் தேதி மதுரை வரும் பிரதமர் மோடி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 10ஆம் தேதி சென்னையிலும் 19ஆம் தேதி கோவையிலும் நடைபெறும் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். அவருடன் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், தமிழக மேலிட பொறுப்பாளர்கள் பியூஷ் கோயல், பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்த கூட்டங்களுக்கு முன்னதாக பிப்ரவரி 2ஆம் தேதி டெல்லியில் பாஜக நிர்வாகிகளுடன் நேரடியாக பிரதமர் மோடி கலந்துரையாடுகிறார்.
ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஸ்ரீநகரில் கடும் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது. நகரின் சாலைகளெங்கும் பனிப்படலமாக காட்சியளிக்கிறது. சாலையோரம் நிறுத்தி வைத்திருந்த வாகனங்களை பனிப்படலம் மூடியுள்ளது. கடும் பனிப்பொழிவால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. ஸ்ரீநகர் ஜம்மு இடையிலான நெடுஞ்சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீநகர் விமான நிலையம் முழுமையுமாக முடங்கியுள்ளதால் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள பேச்சுவார்த்தை நடத்தும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியா கட்ரீஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவும் பாகிஸ்தானும் பயனுள்ள வகையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என்ற நம்பிக்கை இருப்பதாக கூறினார். காஷ்மீர் நிலவரம் பற்றி செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கட்ரீஸ், மனித உரிமை மீறல்களை பொறுத்தவரை அண்மையில் மனித உரிமைக்கான துணை தூதர் விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டதாகவும் அதன்படியே ஐநா செயல்படும் என்றும் தெரிவித்தார். திருவண்ணாமலையில் அதிமுக நிர்வாகிகளுக்கு தனது சொந்த செலவில் வேட்டி சட்டை சேலை உள்ளிட்டவற்றை பொங்கல் பரிசாக அளித்த முன்னாள் மாவட்ட செயலாளர் அசத்தியுள்ளார். திருவண்ணாமலை அதிமுக தெற்கு மாவட்டத்தின் சார்பில் 44,000 தொண்டர்களுக்கு தொடர்ந்து 6 நாட்களாக சிக்கன் பிரியாணி, மீன் முட்டை, மீன் வறுவல், சிக்கன் தொக்கு உள்ளிட்ட அசைவ உணவுகளையும் முன்னாள் மாவட்ட செயலாளர் பெருமாள் நகராஜன் என்பவர் பரிமாறியுள்ளார். வரும் தேர்தலில் அதிமுக நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தும் வகையிலும் பொங்கல் விழாவுக்காகவும் இந்த கறி விருந்து நடைபெற்று முடிந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் போக்குவரத்தை ஒழுங்கு செய்து கொண்டிருந்த காவலர்கள் மீது அரசு பேருந்து மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த தங்கம் ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றி வருகிறார். இவருடன் நெல்லையைச் சேர்ந்த அருள்முருகன் என்பவரும் சிறப்பு படை காவலராக பணியாற்றி வருகிறார். இவர்கள் இருவரும் கூடுவாஞ்சேரி பகுதியில் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சென்னையிலிருந்து கல்பாக்கம் சென்ற அரசு பேருந்து மின்னல் வேகத்தில் இவர்கள் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக தனியார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் பேருந்து ஓட்டுநர் நவநீதனை கைது செய்தனர். திண்டுக்கல் அருகே இளம்பெண் ஒருவரை அவரது கணவர் தனது கள்ளக்காதலியுடன் சேர்ந்து கொடூரமாக தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. திண்டுக்கல்லை அடுத்த கிழக்கு காப்பில்பட்டியைச் சேர்ந்த சர்க்குணம், சரண்யா தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். ஆனால் சர்க்குணத்திற்கு சித்ரா என்ற பெண்ணுடன் தவறான தொடர்பு இருந்ததால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் வேலைக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது வீட்டில் தனது கணவர் கள்ளக்காதலியுடன் தனி அறையில் இருப்பதை கண்ட சரண்யா அவர்களோடு வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது இருவரும் சரண்யாவை கொலை செய்யும் நோக்கில் கொடூரமாக தாக்கியுள்ளனர். சரண்யாவின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்த போது சர்க்குணமும் அவரது கள்ளக்காதலியும் தப்பி ஓடியுள்ளனர். காயமடைந்த சரண்யா திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். உதகை, கொடைக்கானல் ஆகிய மலைப்பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் உறைபனி தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மார்கழி மாதத்தை கடந்தும் தமிழகத்தில் மலைப்பகுதிகள் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளிலும் கடும் பனி வாட்டி வதைத்து வருகிறது. உதகையில் பனி போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கிறது. பகல் நேரங்களிலும் நெருப்பு மூட்டி பொதுமக்கள் குளிர் காய்ந்து வருகின்றனர். இதேபோல் கொடைக்கானல், ஹொசூர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. எதிரே வரும் வாகனங்களை மறைக்கும் அளவுக்கு பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதனால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் கடும் பனிப்பொழிவால் பீர்க்கங்காய் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது.